எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர், பீஸ், சாஃப்ரான்லாம் சேர்த்து ஒரு அருமையான புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான சில இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ், பன்னீர், பச்சை பட்டாணி, க்ரீன் சில்லி, கேஷ்யூ, அப்புறமா சில ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டீட்டெயில் எல்லாமே வீடியோவில் ஆட் பண்ணும்போது சொல்கிறேன். இது செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போது இதை 2 தண்ணி களைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ புலாவ் பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அரிசியை களைஞ்சி எடுத்தியாச்சு. அடுத்த இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் சாஃப்ரான் சேர்க்க போகிறோம். ஸோ இதுக்கு 50 ml மில்க் எடுத்திருக்கேன். இது வார்ம் மில்க். ஸோ இதில் ஒரு பிஞ்ச் அளவு சாஃப்ரான் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தனா புலாவ் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். ஸோ இதுவும் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கிடலாம். இதில் 3 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஜாதிப்பூ, 1 அன்னாசிப்பூ, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, அப்புறமா 7-8 மல்லி இலையோட தண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இதில் உள்ள வாசனை எல்லாமே நல்லா தண்ணியில் இறங்கணும். இந்த தண்ணியை தான் நம்ம அரிசியில் சேர்க்க போகிறோம். நம்ம மோஸ்ட்லி இந்த மல்லியோட காம்பை வேணான்னு தூக்கி போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு சேர்க்குறதுனால இது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிச்சிருச்சு, இதுவும் இருக்கட்டும். அடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பிரியாணி பாட் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ நல்லா சூடானதும் இதில் 50 கிராம் முந்திரியை சேர்த்துக்கிறேன். முந்திரியை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடணும். ஸோ இந்த மாதிரி வறுத்து சேர்க்குறதுனால புலாவ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை கீயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். நட்ஸு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நெய்யில் வறுத்து கொடுத்தண்டா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம முந்திரி எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அதே நெய்யிலேயே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 300 கிராம் பன்னீரை சேர்த்துக்கிறேன். இதில் நான் மசாலா எதுவும் சேர்க்கலை. ஸோ அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுவும் நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கீயிலேருந்து எடுத்துடலாம். இப்போது இதுவும் ஃப்ரை ஆயிடுச்சு. இது ரொம்ப பொரிஞ்சிடக்கூடாது. ஸ்பஞ்சியாக இருக்கும்போதே இதை நம்ம எடுத்துடணும். இப்போது இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். குழந்தைங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தா கூட விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது அதே வெசல்லையே நான் 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 2 பிரியாணி இலை, 3 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சு ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் இதில் 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ராஸ்மெல்லாம் போய் இதுவும் நல்லா வதங்கி மணம் வந்ததுக்கப்புறம் இதில் 150 கிராம் பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த க்ரீன் பீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, சீக்கிரமே வெந்துடும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். வேறு இதில் நம்ம எந்த ஸ்பைஸ் பவுடரும் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ இந்த 2 மட்டும்தான், அதுவும் கம்மியான குவான்டிட்டியில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து காரத்துக்காக நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் சேர்த்துருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால நான் 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுவே உங்களோடது சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 6 அல்லது 7 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ எப்போவுமே நான் எந்த அரிசியை ஊற வைக்கிறதா இருந்தாலும் நல்ல தண்ணியில் தான் ஊற வைப்பேன். அதே மாதிரி தான் இதையும் நல்ல தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். நான் இதில் அரிசி மட்டும்தான் சேர்த்துருக்கேன், தண்ணி எதுவும் சேர்க்கலை. ஸோ இதில் சேர்க்குறதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி தண்ணியை கொதிக்க வச்சுருக்கோம், அதை தான் இதில் சேர்க்கணும். இப்போது நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை ஒரு சீவை வச்சு இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாம். நம்ம எதுக்கு இந்த மாதிரி சேர்க்குறோன்னா ஸ்பைசஸில் உள்ள வாசனை எல்லாமே தண்ணியில் இறங்கிரும். ஸோ வடிகட்டி சேர்க்குறதுனால இதில் குப்பை அதிகமாக சேராது. ஸோ இந்த மாதிரி சேர்க்குறதுனால குழந்தைங்களும் டென்ஷன் இல்லாமல் சாப்பிடுவாங்க, நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போது இதில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நான் எடுத்த 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு எனக்கு 1.5 லிட்டர் தண்ணி சரியாக இருந்தது. நார்மலாக காரம் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இது ஓகே. இதுவே காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இதில் 2 மிளகாய் எடுத்துருங்க. இப்போ இதை மூடி போட்டு அரிசியை 3/4 வாசிக்கு வேக வச்சுக்கிடலாம். இப்போது மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி வந்து 3/4 வாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாலில் சோக் பண்ண குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். நம்ம சாஃப்ரானை க்ரஷ் பண்ணி சேர்த்துருந்தோன்னா இது பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிருந்திருக்கும். பட் பரவாயில்ல, நம்ம ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போது நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே உள்ளே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இதில் பன்னீர், பீஸ், சாஃப்ரான், கேஷ்யூலாம் சேர்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இதுக்கு ஆனியன் ரைத்தா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி சாப்பிட பயப்படுற அல்சர் பேஷண்ட் கூட இதை தாராளமாக சாப்பிடலாம். இப்போ இதை நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு மூடி போட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 அன் ஹவர் தம் போட்டுக்கலாம். இப்போது 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான பன்னீர், பீஸ், சாஃப்ரான் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வந்து கரண்டியை வச்சு எடுத்து காமிக்கிறேன். இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.